வணக்கம் கன்னிராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னிராசிக்காரங்களை பற்றி. கன்னிராசிக்காரங்க யாருக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த உறவு இப்போ உங்களை தேடி வரணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கு. அது யார், என்ன, எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரங்க, நீங்கள் வெளியில் காட்டாத வழிகள் எல்லாமே உள்ளுக்குள்ளே நிறையவே இருக்குது. சிரிச்ச முகத்துக்கு பின்னாடி நம்மளை யாராவது உண்மையாக புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப நாளாக உன் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. நீ யாரையுமே சீக்கிரமாக நம்ப மாட்ட, ஆனால் ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா உயிரோட ஒட்டிக்குவ. அவங்க கஷ்டம் உன் கஷ்டமாக மாறிடும். அவங்க சந்தோஷம்தான் உன்னுடைய சந்தோஷமாகவும் இருக்கும். முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் வந்த உறவுகள் எல்லாமே உங்கள் மனசுக்குள்ள முழுசாக நிம்மதி கொடுக்கல. சிலர் உங்களுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்காம போயிட்டாங்க. சிலர் உங்களுடைய பொறுமையை பலவீனம்னு நினச்சிட்டாங்க. சிலர் உங்களுடைய மௌனத்தை அலட்சியம்னு எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் இனி யாரையுமே நம்பக்கூடாதுன்னு நீங்கள் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் கண்ணீர் ஆசைக்காரங்க, உங்கள் ஜாதகத்தில் என்ன அப்படின்னா உறவு இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறதே கிடையாது. இப்போது காலசக்கரம் மெதுவாக திரும்ப ஆரம்பிக்குது. நீங்கள் காத்து கொண்டிருந்த அந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது. அது ஓடி வந்து விழுற மாதிரி இருக்காது. அது மெதுவாக உன்னை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மனசுக்கு இடம் கொடுத்து உங்களுடைய அமைதியை மதித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைய போகுது. இப்போது இந்த உறவு உங்களை எப்பொழுதுமே மாற்றாது, உங்களை அடக்காது, உங்களை கேள்வியும் கேட்காது. மாறா நீ இப்படி தான் அழகுன்னு சொல்லும். முன்னாடி நீங்கள் இருந்த உறவுகளுக்காக நிறைய விட்டு கொடுத்துருந்தீங்க. ஆனால் உங்களுடைய ஆசைகளை ரொம்பவே மௌனமாக விளங்கி இருப்பீங்க. உங்களுடைய கண்ணீரை தனியாக துடைச்சிருப்பீங்க. ஆனால் இனி வரப்போகிற காலத்தில் உங்களை தேடி வர உறவு உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு வரும். உங்களுடைய மனசை கேட்க வரும். உங்களுடைய மௌனத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுக்க வரும். கண்ணீர் ஆசைக்காரங்க, இந்த உறவு உங்களுடைய கடந்த காலத்தோட சாயல் கிடையாது. முன்னாடி வந்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில் பாடமாக இருப்பாங்க. இப்போ வரப்போகிறவங்க உங்களுடைய வாழ்க்கையில் வரமாக இருப்பாங்க. நீங்கள் அதிகம் பேச மாட்டீங்க, ஆனால் உங்கள் பார்வையில் 1000 வார்த்தை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதை புரிஞ்சுக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த உறவுன்னு கூட சொல்லலாம். சில நாள் நீங்கள் தனிமையாக உணர்ந்திருப்பீங்க. யாருமே எனக்கு இல்லையான்னு கூட தோணும். அந்த நேரத்தில் தான் இந்த உறவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைய வழி தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் சரியாக ஆரம்பிச்சிருக்கும். மனசு சும்மா லைட்டாக இருக்கும். பழைய வழிகள் அவ்வளவா குத்தாது. இது எல்லாமே இந்த உறவுக்கான முன்னறிவிப்பு தான். கண்ணீர் ஆசைக்காரங்க, நீங்கள் காத்திருந்த அந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது. நீ ஓடி தேட வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களுடைய மனசு சுத்தமாக இருந்தால் போதும். உங்களுடைய நம்பிக்கை உயிரோடு இருந்தால் போதும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உறவு வந்ததுமே நீ சொல்லுவ, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு. கண்ணீர் ஆசைக்காரங்க, நீங்கள் எதுவுமே வெளியே சீக்கிரமாக காட்டிக்க மாட்டீங்க. மனசுக்குள்ள 1000 கேள்வி இருந்தாலும் வெளியில் அமைதியாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு பயம் இல்லை, ஆனால் ஏமாற்றம் தான் அதிகமாக இருந்திருக்கு. முன்னாடி நான் இப்படி தான் இருந்தபோது எனக்கு இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களை மாற்ற நினச்சவங்க தான் உங்களுடைய மனசை அதிகமாக காயப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் இப்போது நீங்கள் யாரையுமே உடனே மனசுக்குள்ளே விடுறது கிடையாது. ஆனால் இப்போ வர காலம் உங்களுடைய மௌனத்தை உடைக்க போகுது. இந்த உறவு உங்களை சந்திக்கும்போது உங்களுடைய வெளிப்புற அழகை மட்டுமே பார்க்காது, உங்களுடைய அமைதியையும் உங்களுடைய பொறுமையையும் உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிற குழந்தை மனசையுமே பார்த்து கண்டிப்பாக நின்று பேச போகுது. அந்த நபர் உங்ககிட்ட அதிகமாக கேள்வி கேட்க மாட்டாங்க. உங்களை சோதிக்கவும் மாட்டாங்க. உங்களை அவசரப்படுத்தவும் மாட்டாங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை மௌனமாகவே புரிஞ்சுக்குவாங்க. கண்ணீர் ஆசைக்காரங்க, இந்த உறவு உன்னை பாதுகாப்பாகவே உணர வைக்கும். முன்னாடி நீ நான் மட்டும்தான் எல்லாமே புரிஞ்சுக்கணுமான்னு மனசுக்குள்ளே அழுத்தியிருக்கீங்க. இனி நான் இருக்கேன்னு சொல்கிற ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. இந்த உறவு வந்ததுமே உங்களுடைய மனசு சும்மா சண்டை இல்லாமல் போராட்டம் இல்லாமல் நிம்மதியாக சுவாசிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பேசாத நாட்களில் கூட அந்த நபர் உங்கள் அருகில் இருப்பது போல் மட்டுமே நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க. உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் நிறைய விட்டு கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய தூக்கத்தை இழந்திருக்கீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை தள்ளி வச்சுருக்கீங்க. ஆனால் இனி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காகவே திரும்ப போகுது. சில நேரம் உனக்கே தோணும், நான் இவ்வளவு நாளாக இதுக்கு தான் காத்திருந்தேனா அப்படின்னு. கண்ணீர் ஆசைக்காரங்க, இந்த உறவு உன்னை ரொம்பவே சோர்வடைய வைக்காது, உன்னை சந்தேகமும் படுத்தாது. உங்களுடைய கண்களில் சோகம் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து மௌனமாக கவலைப்படுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இனி இரவு அப்படிங்கிறது அவ்வளவு நீளமாக இருக்காது. காலை கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். உனக்கு புரியாமல் உன்னுடைய மனசு மெல்ல மெல்ல அந்த உறவுகளை ஒட்ட ஆரம்பிக்கும்.
இந்த உறவு அன்புக்காக சண்டை போடாது, அன்புக்காக காயப்படுத்தாது. அன்பு அப்படிங்கிறது அமைதியாக ஆழமாக நிலையாக இருக்கணும்னு நம்பக்கூடிய உறவு தான் அது. அதனால் நீங்கள் எதுக்காகவுமே இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த உறவு கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே வெளிச்சமாகவும் பிரகாசமாகவும் இருக்க போகுது. கன்னி ராசிக்காரங்க, நீங்கள் இவ்வளவு நாளாக உங்கள் மனசை அடக்கி வச்சுருந்ததுக்கு இப்போ வாழ்க்கை உங்களுக்கு பரிசு தரப்போகுது. நீங்கள் காத்து கொண்டிருந்த அந்த உறவு இப்போ உங்களை தேடி வர துடிக்குது. மெதுவாக உண்மையாக நிலையான நம்பிக்கையோடு வரப்போகுது. அப்படி நம்பிக்கையோடு வரும்பொழுது உங்களுக்கான நம்பிக்கையும் இன்னுமே அதிகமாக அதிகரிக்க போகிறத நீங்கள் கண்கூட பார்க்க போகிறீங்க. கன்னிராசிக்காரங்க, நீங்கள் வெளியில எவ்வளோதான் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு அமைதியான தேடல் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு இருக்குது. உறவுன்னு இருந்தாலும் இது முழுமையா அப்படின்னு கேட்கக்கூடிய மனசு தான் உங்களுக்கு. முன்னாடி வந்த உறவு எல்லாமே உங்களை சந்தோஷப்படுத்தின மாதிரி தோணினாலுமே உங்களுடைய மனசை முழுசாக நிரப்பலை. ஏதோ ஒரு குறைச்சல் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த குறைச்சலுக்கு காரணம் அவர்கள் கெட்டவர்கள் கிடையாது, அவர்கள் உங்களுடைய ஆழத்தை அடையாதவர்கள்னு சொல்லலாம். கன்னி ராசிக்காரங்க, உங்கள் மனசு கடல் மாதிரி ஆழம், மேல் அமைதி, உள்ள புயல். அதை புரிஞ்சுக்க எல்லாருமே திறன் இருக்காது. இப்போ வரப்போகிற உறவு உன் மேல் மட்டத்தில் நின்று போகாது, உன்னுடைய ஆழத்துக்குள்ளே மெதுவாக இறங்கும். அந்த நபர் தான் உங்ககிட்ட நீ ஏன் இப்படி இருக்கன்னு கேட்கவும் மாட்டார், நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு நம்புவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நீ காரணமே இல்லாமல் சிரிப்ப, அந்த சிரிப்புக்கே இந்த உறவு தான் காரணமாகவும் இருக்க போகுது. நீங்கள் பழைய வழிகளை மறக்க முயற்சி பண்ண மாட்டீங்க, ஆனால் அவை எப்பொழுதுமே உங்களை வலிக்க வைக்காது. கன்னி ராசிக்காரங்க, இந்த உறவு அப்படிங்கிறது உங்களுடைய மனசை பாதுகாப்பாக வச்சுக்கும். நீங்கள் அதிகமாக பேச மாட்டீங்க, ஆனால் உங்களுடைய மௌனம் அப்படிங்கிறது இந்த உறவுக்குள்ளே மொழியாக மாறும். உங்களுடைய மனசுக்குள்ளே சின்ன சின்ன பயங்கள் இருக்குது, இது கூட தற்காலிகத்தில் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் வரும். இதுவும் விட்டு போயிடுமா அப்படின்னு கவலைப்படுவீங்க. ஆனால் காலம் உனக்கு தெளிவாக காட்டும், இந்த உறவு கண்டிப்பாக உனக்கு நிலையானதாக தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் எந்த கவலையுமே இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த உறவு வந்ததுமே நீங்கள் உங்களை காக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களாக இருந்தாவே போதும். உங்களுடைய குறைகளை மறக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, உங்களுடைய மௌனத்தை விளக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. கன்னி ராசிக்காரங்களுடைய இந்த உறவு உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும். ஒரு நாள் நீ மனசுக்குள்ளே சொல்லுவ, இவ்வளவு நாளாக என்னோட மனசு இதுக்காக தான் காத்திருந்துச்சுன்னு. நீங்கள் காத்து கொண்டிருந்த அந்த உறவு இப்போ உங்களை தேடி வர துடிக்குது. நீ எதிர்பார்த்ததை விட அழகா, ஆழமாக, உண்மையாக இருக்க போகுது. அதனால் நீங்கள் இனி எந்த விஷயத்துக்குமே எதற்காகவுமே கவலை இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. கன்னிராசிக்காரங்களுடைய உங்களுடைய உறவு அப்படிங்கிறது தேடி ஓடலை, உண்மையாக தான் தேடினீங்க. ஆனால் அதனால தான் எல்லாருக்கும் ஜோடியாக இருந்த நேரத்தில் நீங்கள் தனியாக இருந்தீங்க. அதனால தான் உங்களுக்குன்னு யாருமே இல்லையான்னு கேட்டீங்க. அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு பொய்யான கூட்டம் வேண்டாம்னு. உண்மையான ஒருத்தர் போதும்னா அவங்களுக்கு தெரியாது. முன்னாடி நீங்கள் உறவுக்குள்ளே இருந்தப்போ கூட தனிமையாக இருந்திருக்கீங்க. உங்களுடைய மனசு யார்கிட்டையுமே முழுசாக திறக்க முடியாமல் மௌனமாக இருந்துச்சு. அது உங்களுடைய தவறு இல்லை, அது உங்களுடைய ஆழம். கன்னி ராசிக்காரங்க, இந்த உலகத்திலேயே உன்ன மாதிரி மனசுக்காரங்க ரொம்பவே குறைவு தான். அதனால தான் உங்களுக்கு சரியான உறவு தாமதமாக வருது. ஆனால் தாமதம்னா மறுப்பு இல்லை, அதுதான் தேர்வு. இப்போது காலம் அப்படிங்கிறது உன்னை சோதிக்கிறதுக்காக இல்லை, உன்னை அமைதிப்படுத்த தான் வருது. இந்த உறவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சத்தமில்லாத மாற்றமாக வரும். அதிக ஆர்ப்பாட்டம் இல்லாமல், அதிக வாக்குறுதி இல்லாமல், ஆனால் உறுதியான இருப்பு கண்டிப்பாக இருக்கும். நீ கவலைப்பட்ட நாட்களில் அந்த நபர் உங்கள் பக்கத்தில் மௌனமாக உட்காந்துருப்பார். அதுவே உனக்கு 1000 வார்த்தைகளுக்கு சமமாக இருக்கும். கன்னி ராசிக்காரங்க, இந்த உறவு அப்படிங்கிறது உன்னை முழுசாக நம்ப வைக்கும். நீ இனிமேல் நான் கொடுத்ததுக்கு அதிகமாக போச்சான்னு யோசிக்க மாட்டேன். ஏன்னா இந்த உறவில் கொடுக்கவும் பெறவும் சமநிலையாக இருக்கும். உங்களுடைய மனசு முதலாக எடையில்லாமல் உணரும். உங்களுடைய கண்ணில் கண்ணீர் வந்துச்சு அப்படின்னா அது வலியால் இல்லை, நிம்மதியால் தான் இருக்கும். ஒரு நாள் நீங்கள் உங்களை நீங்களே பார்த்து பெருமைப்படுவீங்க, நான் இவ்வளவு நாளாக என்னையே காப்பாற்றிக்கிட்டேன் அப்படின்னு. கன்னி ராசிக்காரங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உறவு வந்ததுமே நீ இன்னொரு மனிதர் ஆக மாட்டேன்னு, நீ உன்னோட சிறந்த வடிவமாக மாறுவீங்க. நீங்கள் காத்து கொண்டிருந்த அந்த உறவு இப்போ உங்களை தேடி வர துடிக்குது. உங்களுடைய கதவை தட்ட மெதுவாக நெருங்கிக்கிட்டே இருக்குது. அதனால் இனி எதற்காகவுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே வெற்றி மட்டுமே நிச்சயமாக கிடைக்கும். இனி நீங்கள் தாராளமாக புதுசாக வரக்கூடிய நபரை கண்டிப்பாக நீங்கள் நம்பலாம்.
எதுக்காகவும் பயப்படாமல் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காமல் நம்மளுடைய அம்மன் ராசி பண்ணல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.